லாஸ்ட் 2 ஷார்ட்ஸ் வீடியோல வந்து ஹார்லி புக்ல மென்ஷன் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெண்டாவது வேர்ல்ட் பத்தி பார்த்திருப்போம். இப்போ நம்ம மூணாவது வேர்ல்ட் பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மூணாவது வேர்ல்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து within the chaos there was a void. The in covenant remembrance recall the promised day. Hear the voice of the broken moon. The sun god dance and laugh guiding the world its end. The sun return bring a new morning and they will surely meet. இந்த மூணாவது வேர்ல்ட் பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து இந்த வேர்ல்ட் இப்போதைக்கு கேஸ்ல இருக்குன்ட்டு. பேசிக்கா இந்த வேர்ல்டோட டைம்லைன் வந்து நம்ம கரண்ட் டைம்லைன் தான். லூஃபி வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த கரண்ட் டைம்லைன் தான் வந்து மூணாவது வேர்ல்ட். இதுல இப்போதைக்கு இந்த வேர்ல்டுமே வந்து கேஸ்ல இருக்குது. லைக் ஒரு சைடு வந்து பைரட்ஸ் அட்டாக்கர்ஸ் பண்றாங்க, இன்னொரு சைடு வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட், இன்னொரு சைடு வந்து ரெவல்யூஷனரி ஆர்மி. இப்படி ஏகப்பட்ட கேஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்குது. அண்ட் குறிப்பா இந்த உலகத்துல வந்து வாய்ட் இருக்குன்ட்டு. லைக் 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்தோட ஹிஸ்டரியை வந்து மொத்தமா அழிச்சிருப்பாங்க. அந்த வெற்றிடத்தை தான் வந்து இப்போதைக்கு வாய்டுன்னு மென்ஷன் பண்றாங்க. இதை தாண்டி 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வார்ல தப்பிச்சு போன ஆட்கள் இருப்பாங்களா, சர்வைவர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட டிசரன்ஸ் எல்லாருமே வந்து ப்ராமிஸ் டேக்காண்டி வெயிட் பண்றாங்க. லைக் ஜாய் பை வந்து அந்த டைம் ஏகப்பட்ட ஆட்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அந்த ப்ராமிஸ் டேக்காண்டி இப்போதைக்கு ஏகப்பட்ட ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வேர்ல்டோட போயம்ல வந்து புரோக்கன் மூன் சொல்லிருப்பாங்க. இந்த புரோக்கன் மூன் யாருன்னா வந்து டீக்ளைன் மெம்பர்ஸ் தான். ஏன்னா டீக்ளைன் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒண்ணா இல்லாம வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, செப்பரேட்டா இருக்காங்க. அதை நமக்கு மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் லூஃபியுமே சன் காட் ஃபார்ம்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு சிரிச்சிட்டு வந்து இந்த உலகத்தை கைட் பண்ண போறான். கடைசி வரைக்கும் கைட் பண்ண போறான். கைட் பண்ணி வந்து ஒரு புது விடியில வந்து இந்த உலகத்துக்கு உருவாக்க போறான்ட்டு. பேசிக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் இருக்குது. அது அந்த ஃபர்ஸ்ட் வாரோட எண்ட்ல வந்து மொத்தமா டிஸ்ட்ராய் ஆகுது. 4 துண்டை பிரிஞ்சு 4 கண்டென்ட்டா மாறுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரோட எண்ட்ல வந்து அந்த 4 கண்டென்ட்டுமே வந்து சின்ன சின்ன பார்ட்டா பிரிய ஆரம்பிக்குது. லைக் ஐலண்ட், கிங்டம், அப்புறம் வந்து கண்ட்ரிஸ் தனித்தனியே பிரிய ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட ஐலண்ட் பார்த்திருப்பீங்க. இப்போ மூணாவது வாரோட எண்ட்ல வந்து அது எல்லாமே மொத்தமா மாறி ஒரே கான்டினென்ட்டா ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி மாற போகுது. ஒரு புது உலகம் உருவாக போகுது. அதுல பீப்புள்ஸ் எல்லாரும் வந்து ஃப்ரீடமா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி உலகத்தை வந்து லூஃபி உருவாக்க போறான். இந்த டைம் கண்டிப்பா வந்து சன் காட் வின் பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல தோத்து போயிருப்பாரு, ரெண்டாவது வேர்ல்டுமே தோத்து போயிருப்பாரு. பட் இந்த டைம் சன் காட் வின் பண்ணுவாங்கன்னு நமக்கு சொல்றாங்க இந்த போயம் மூலமா. சோ இந்த தேர்ட் வேர்ல்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் குறிப்பா நான் தப்பா சொல்லி மிஸ் பண்ணிருந்தாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.